நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்கள வந்து ரூமுக்குள்ள அடிச்சு வச்சிட்டாங்க. அதாவது ரூம்ன்றது அவங்களோட கேபின் தாங்க. இப்ப என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க ஒன்னும் புரியாம நம்ம விஜய பார்த்து, நீங்க தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு தெரியும், எப்படி லாக்காச்சு, ஏன் லாக்காச்சு, எதுக்கு லாக்காச்சு, யார் பண்ணது, எப்படி பண்ணது, எம்மா தாயே நானும் உன் கூட தான்மா இருக்கேன், எனக்கு மட்டும் எப்படிமா தெரியும், என்ன பிடிச்சி நோண்டேனா நான் மட்டும் என்ன பண்ணுவேன் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு நம்ம விஜய். உடனே நம்ம வாட்ச்மேன் டீ குடிக்க போய் திடீர்னு வராரு. வாட்ச்மேன் ஃபோன் பண்ணதான் எங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சார் கீழே தான் சார் டீ குடிச்சிட்டு வந்துருக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, யோ யாரையா சாத்துறது, எங்க கேபினை சாத்திருக்கிறாங்க வந்து ஓபன் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே பார்க்கணும் பத்திரம் அடிச்சு ஓடி வந்து பார்த்தா ரிலாக்ஸா பொறுமையா வாட்டர் பஜ்ஜி சாப்பிட்டு அப்படியே சும்மா கும்முன்னு கம்முன்னு வந்துருக்காரு. அதுக்கு முன்னாடி யார் வராங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம விஜயோட பெரியம்மா வந்துடுறாங்க. இப்ப என்னடா அவங்க மாஸ் என்ட்ரி இத்தனை நாள் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்க வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. என் வீட்டுல எதனா ஒரு நல்ல காரியம் நடக்கணும், ரொம்ப நாள் ஆயிடுச்சு, வீட்டுல பிரச்சனை வந்துருக்கிறதுக்கு காரணமே இதுதான்பா. டக்குன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணியா அடுத்து ஒரு குழந்தைய பெத்துக்கணும், ஒரு வருஷம் இப்ப சப்பு, இன்னும் குழந்தை பெத்துக்கலையே அப்பு, அதனால கூட வீட்டுல இவ்வளவு கஷ்டம் இருக்கு அப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நான் ரெடியா தான் இருக்கேன், எங்க இந்த பக்கம் தான் சிக்னல் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதெல்லாம் பார்த்தா யாரோ வேணுமனே வேலை செஞ்சு வச்சுக்கிற மாதிரி தெரியல, இதெல்லாம் வேணும்னே நீங்களே ஏற்பாடு பண்ண மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்து சொல்ல, விஜய் அப்படியே வெக்கப்படுறாடா, வெக்கப்படுறதே அழகுதாண்டா டே, இன்னும் வெக்கம் பாத்தீங்களா தலைக்கியே அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. சரி ரெண்டு பேருக்கு ஒரு பக்கம் ரொமான்டிக்கா போயின்னு இருக்காங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு. எப்படியோ ஒண்ணு சந்தோஷமா வாழ்ந்தா சரிடா, இதுக்கு மேல நம்ம என்ன சொல்றது இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க முடிவு, அது அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். சரி இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயின்னு இருக்கா. மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம தலைவன் யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போலீஸ் போன் பண்றாரு. யாருக்கு, விஜய்க்கு. விஜய் சார் வணக்கம் சார், இங்க என்ன நினைச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம அடிச்சு உதச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அவன் ஓமியன் இல்ல, அவன் தெளிவா பேசுவான், அவனுக்கு வாய் நல்லாவே இருக்கு, ஓமியன் நம்மள நடிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல ஒரு 2 பேர் தான் இந்த காரணத்துக்கெல்லாம் காரணம், 2 பொம்னாட்டிங்க, அவங்க தான் வந்து இது எல்லாமே சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறான். உடனே அது யாருன்னு சொல்லிட்டு விஜய் புரிஞ்சிச்சு, ராஜேஸ்வரி ரஞ்சிதம் உங்களுக்கு வைக்க போறோம் பெருசா ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் தயாராக. ஏன்னா சும்மா விடக்கூடாதுங்க, இவங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் பச்சை துரோகிங்க, வீட்லயே இருந்து குழி பறிக்கிறாங்க, குழி இவங்களுக்கு பறிக்கின்றா குழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ஒரு பக்கம் செம கோவமா டெரரா அப்படியே ஆக்ரோஷத்தோட உச்சியில அப்படியே மழையில இருந்து அப்படியே கொற்ற பனி போல ஒரு பக்கம் ஆவேசத்துல இருக்காரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, இந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கே, இதை விட்டா வேற என்ன பிரச்சனை வராதடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா, எந்த பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை இல்லையா, நம்ம விஜய் இருக்காருல, அவரு இனிமே மல்லிக்காக தான் சப்போர்ட்டா நிப்பாரு. யாருக்காகவும் எந்த மல்லியை விட்டு தர மாட்டேன், மல்லி தான் என் உலகம், மல்லி தான் எனக்கு எல்லாமே, ஏன்னா என்னோட உலகத்தை செதுக்குனது மல்லி தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் வாவ் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு. சரி இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் புதுசா தினுசா ஒரு பிரச்சனை பிரளயம் மாதிரி வந்துன்னு இருக்கு. அப்படி என்னடா பிரச்சனை வந்துன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்களா, நான் ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லிவிட்டு போயிருவேன். அப்படி நீங்க கேட்க கூடாது. கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம நம்ம ராஜேஸ்வரி ஜெயிப்பாங்களா, இல்ல நம்ம மல்லி ஜெயிப்பாங்களா, ரஞ்சிதக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆகுமா, இல்ல நம்ம மல்லி லாஸ்ட் வரை இந்த வீட்ல இருப்பாங்களா அப்படின்றத முழு விவரத்தை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிவிட்டு போங்க உங்களோட கருத்தை. அது மட்டும் இல்லாம நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்து சொல்லவே தேவையில்ல, கோவத்தோட உச்சியில் இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என்னை விட்டுட்டு எங்க போனாங்க அம்மா, இன்னும் ஆளே கடுமை அப்படின்னு சொல்லிட்டு மறுபக்கம் ராஜேஸ்வரி ரஞ்சித் அவன் எந்த மூலையிலான கட்டும், எப்படியான விஜய் கிட்ட கட்டும், அவர் 2 பேரும் பிரிச்சு புருஷ முன்னாடி இருக்கவே நான் விட மாட்டேன், ஏன்னா நான் வேற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பஞ்சு டைலாக் சொல்லிருக்காங்க. ஏமா ராஜேஸ்வரி நான் பயந்துட்டோமா, இந்த மாதிரி எல்லாம் பஞ்சு டைலாக் எல்லாம் பேசாதமா, எனக்கு ஒழிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே ரஞ்சித் வந்து, உங்களெல்லாம் நம்புறதுக்கு நான் நம்பாமே என் வாழ்க்கையே நாசரமா போச்சு போங்க அப்படின்ற மாதிரி பேசினு இருக்கா. அடியே ரஞ்சிதம், நீ நம்புறது தப்பு இல்லை, ஆல்ரெடி விஜய்க்கு ஒரு பொண்டாட்டி இருக்கா, அவ இறந்துட்டா, அதுக்கு இன்னொரு பொண்டாட்டி வந்திருக்கா, அவளையும் போட்டு தள்ளிட்டு அந்த இடத்துக்கு நீ வரணும்னு நினைக்கிறே, அந்த அளவுக்கு என்ன உனக்கு காசுன்னு காசு பைத்தியம். விஜயோட நல்ல பசங்க எத்தனை பேருக்கு வாங்க, அப்படி பார்த்துன்னு போலாம்ல, ஆனா அந்த இடத்துல காசு இருக்காது. இது நம்ம சொந்தம், பல்கான கோடிக்கணக்கில் காசு இருக்கு, எல்லாத்தையும் சுருட்டி நம்ம அக்கல்ல வச்சுக்கிட்டு ஜாலியா ஜம்மாயா ஊர் சுத்தலாம். அதுக்கு இதுதானடா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இதை நம்ம எப்படா மிஸ் பண்ணுவேன், இதை நான் விட மாட்டேன், யாருக்காக விட மாட்டேன். அப்படி கேற அருள்மயிறு என்ன பண்ணிக்கணும், நம்ம வெண்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வெண்பாவை தான் குழந்தையா பார்த்துணும் இருந்தா, விஜய் எதுக்குடா மல்லியை தேடி போக போறாரு, ரஞ்சிதமே ஓகே அடி ரஞ்சிதமே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட்டு ரஞ்சிதத்தை ஏத்துனுக்க போறாரு. இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் யாருக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வாய்ப்பு இல்லைங்க, வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாம கலக்கா ஒண்ணு கிடைச்சிக்கிறேன்.
சரி விடுங்க, நாம கான்செப்டுக்குள்ள வரலாம். இந்த மாதிரி தாங்க வாழ்க்கையில திடீர்னு நடந்து போகும்போது என்ன வேணாலும் கிடைக்கலாம். அவங்களுக்கு திடீர்னு அது கையை விட்டு போகலாம். இந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கையில போயின்னு இருக்கு. இதுக்கு நடுவில் எந்து உந்து எதுக்கு இந்த சண்டை சொல்லுங்க? இருக்கிறது கொஞ்ச நாள் ஜாலியா ஜமையா வாழ்ந்துட்டு கும்மையா வாழ்க்கை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். சரி, ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.